வணக்கம், இது நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர பொருளை சமூக வலைதளங்களின் மூலமாகவும் கேள்வி நேர நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டத்தின் மூலமாகவும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். இன்றைய கேள்வி நேரம் ஒரு சிறப்பு கேள்வி நேரம். இன்றைய சிறப்பு கேள்வி நேரத்தில் யார் நம்மோடு பங்கு பெறப் போகிறார்கள்? இன்றைய கேள்வி நேரத்தில் மக்கள் நேரலையில் தொலைபேசியின் மூலமாக உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். ஏற்கனவே சமூக வலைதளங்களின் மூலமாக நீங்கள் முன்வைத்த கேள்விகளும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. யார் பங்கேற்கிறார்கள் அதை குறித்த ஒரு காணொலியோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் பயணிக்கலாம். நெருங்குகிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தல். இரு அணிகளாக மட்டுமே பெரும்பாலும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் போட்டியிட்டு வந்த நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தல் பன்முனை போட்டியாக உள்ளது. அதிமுக திமுகவிற்கும் எதிராக கூட்டணியை இறுதி செய்து களமிறங்கும் மக்கள் நல கூட்டணி. காவேரி, முல்லை பெரியாறு, தலித்துகள், தொழிலாளர்கள் போன்ற விஷயங்களில் ஒருமித்த கருத்தோடு பயணிக்கும் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகியவை இடம்பெற்றிருப்பது இந்த அணிக்கான பலம். தனி ஈழம் போன்ற விஷயங்களில் வேறுபட்ட கருத்து இருப்பதும் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்திப்பதும் இவர்களின் பலவீனமாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியின் பலம் பலவீனம் என்னென்ன? அதிமுகவிற்கான வாக்குகளை பிரிப்பதற்காகவே உருவான அணி இது என்பது போன்ற விமர்சனங்களுக்கு விடை என்ன? இதுபோன்ற கேள்விகளுக்கு மட்டுமல்லாது மக்களின் இன்னபிற கேள்விகளுக்கும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நேரலையில் பதிலளிக்கின்றனர். பயணிக்கலாம், இது கேள்வி நேரம். பயணிக்கலாம், இது கேள்வி நேரம். மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் நம்மிடையே உங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார்கள். நம்முடைய மதிமுகவின் சார்பில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுகவின் சார்பில் திரு மல்லை சத்யா அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர். திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர். திரு திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். 4 பேருக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு ஒரு திமுக அதிமுகவிற்கு மாறுபட்டு திமுக அதிமுகவினுடைய தலைமை இல்லாத ஒரு புதிய அணி இன்றைக்கு தமிழக அரசியல் உருவாகி இருக்கிறது. தேர்தலை சந்திக்க இருக்கிறீர்கள். மக்கள் ஏராளமான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. நம்ம விரைவாகவே பயணிக்கலாம். யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லுங்கள், அல்லது உங்களுக்கான குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளாக அதை எடுத்துக்கொண்டும் பதில் சொல்லலாம். நம்ம முகநூல் கேள்விகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். முகநூல் கேள்விகள். சமூக வலைதளத்தில் முகநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேள்விகள். திரு சுரேஷ்குமார் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி என்று பெயர் வைத்துவிட்டு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் திட்டம் பற்றி இந்த கூட்டணி கண்டுகொள்ளாதது ஏன் என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அவருடைய டோனாக இருக்குது. இந்த 2 இடதுசாரிகளும் கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட விவகாரங்களை மாற்று கருத்து கொண்ட நிலையில், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாற்று கருத்து கொண்ட நிலையில் இது குறித்து ஏற்கனவே பேசி வந்த விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகள் இது குறித்து இப்பொழுது பேச தயங்குகிறதா மக்கள் நல கூட்டணியான பிறகு அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு. யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் 2 நாள் கூட்டம் இன்றைக்கு துவங்கிச்சு, நாளைக்கு நடக்குது. இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கிற நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்தில் முக்கியமான அம்சம், கூடங்குளத்தில் ஒரு நியூக்ளியர் ஹப்பாக, ஒரு அணு சக்தியினுடைய ஒரு பார்க்காக ஆக்கக்கூடாது, அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு, அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடிய அப்பாவி மக்கள் மீது கிட்டத்தட்ட 1000-2000 வழக்குகளை மாநில அரசாங்கம் போட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் விசாரணை வந்தபோது இந்த பிரச்சனையில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் கூட வழக்கு வாபஸ் வாங்க, உடனடியாக அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கணும், அது நியூக்ளியர் ஹப்பாக இருப்ப அந்த முடிவை மத்திய அரசாங்கம் கைவிடணும் என்பது சம்பந்தமாக தீர்மானம் போட்டிருக்கிறோம். அந்த யூனிட் 1-2 சம்பந்தமாக கூட பலவிதமான தகவல் வருகிறது. நிர்வாகம் அரசு தவறான தகவல் கொடுக்குறாங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் கூடங்குளத்தில் நியூக்ளியர் ஹப் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, வழக்குகளை வாபஸ் வாங்க தீர்மானத்தை இன்னைக்கு மாநில குழு போட்டிருக்கு. அடுத்த கேள்வி திரு அரவிந்தன் ராமமூர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த ராமதாஸ் தற்போதைய அரசியல் மாற்றம் கருதி கடந்த கால செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவித்து அறிவிக்க விட்டால் மக்கள் நல கூட்டணி அவரை ஏற்குமா அப்படிங்கிறது அவருடைய பார்வையில் அவர் வைத்திருக்கக்கூடிய கேள்வி. திருமாவளவன் பதில் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம் என்பது போல் உள்ளது. அத்தைக்கு மீசை முளைக்காது, அவரும் அப்படி அறிக்கை விட மாட்டார். இது தொடர்பான இன்னொரு கேள்வி கீழே இருக்குது. நான் இப்போ அந்த கேள்வி வாசிச்சதுனால உடனடியாக அது கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் 2 கட்சிகளையும்
திமுக அதிமுக இரண்டையும் சேர்த்தே விமர்சிப்பது அதிமுகவை போலவே திமுகவை பார்ப்பது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும்? நீங்கள் உங்களுடைய பார்வையில் விடுதலை சிறுத்தைகள் பாமகவை சாதிக்கட்சி என்று சொல்லுகிறதே, திமுக விடுதலை சிறுத்தைகளை சாதிக்கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த மாதிரி தானே நீங்கள் திமுக அதிமுக ரெண்டையும் பார்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார். நான் சொல்கிற பிறகு சொல்வேன். சாதி கொடுமைக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, சமூக கொடுமைக்கு எதிராக ஒரு அமைப்பு ஒரு கட்சி போராடுகிற போது அதை சாதி கட்சியாக சொல்லக்கூடாது. சாதி கொடுமையை திணிப்பதற்காக, சமூக கொடியை திணிப்பதற்காக ஒரு சாதி வெறியோடு செயல்படக்கூடிய அமைப்பு கட்சி தான் சாதி கட்சின்னு சொல்லும் மொழி. அப்படி வருகிற போது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தையை ஒருபோதும் சாதி கட்சியாக சொல்லக்கூடாது, சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தலித்து மக்களுக்காக அர்ப்பணித்தார். அவருடைய முன்முயற்சி, அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டி தலைவராக இருந்து அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ அவர் வைத்திருந்த அமைப்பு என்பது அம்பேத்கர் அமைப்பு சாதி கட்சியா? ஆனால் காந்திஜி அம்பேத்கரை சாதி கட்சின்னு சொல்லலை, காங்கிரஸ் கட்சி சொல்லலை, யாரும் சொல்லாத போது அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சார், அடுத்த கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சியில் டிஎம்ஆர் சசிகுமார் ஒரு கேள்வி முடிஞ்சுக்கா. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு தலித் பொதுச் செயலாளர் ஆகவும், சிறுபான்மை இனமான ஒரு இஸ்லாமியர் பொருளாளராகவும், ஏனைய சாதியைச் சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திருமாவளவன் அவர்கள் பாமகவை ஏன் சாதிய கட்சி என்று சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க, சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அது வகுப்புவாத கட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு வகுப்புவாத கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு வகுப்புவாத கட்சி, அப்பட்டமான ஒரு வகுப்புவாத கட்சி. அந்த வகுப்புவாத கட்சிங்கிற அந்த இதை மறைக்கிறதுக்கு ஒரு திரை, அங்கே ஒரு முஸ்லீமும் இங்கே 2 முஸ்லீமை சேர்த்து வச்சுட்டு காரியம் பண்ணுறது. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதியை வெறி பிடித்த கட்சி. இந்த கேள்வி கேட்ட நண்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுன்னு சொன்னான்னா, ஒரு அரசியல் கட்சி சில அமைப்புகளை வைத்திருக்கின்றன. இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, தொழிற்சங்க அமைப்பு என்று அமைப்புகளை திறன. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு தனித்த ஜாதிய சங்கம்னு ஒன்று வச்சுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்கிற அதே இடத்துல அந்த ஜாதிய சங்க கொடியும் சேர்ந்து பறக்குது, 2 கொடி பறக்குது. இது தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியும் இல்லை, வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அப்படிப்பட்ட கட்சி ஒரு தலித்தை நான் எம்பி ஆக்கினா அல்லது மந்திரி ஆக்கினா பொதுச்செயலாளர் ஆக்கினேன்னு சொல்லி அந்த தங்கள் மீது இருக்கிற கரையை இதன் மூலமாக நீக்கி விடலாம் என்று முயற்சிப்பது வெற்றி பெறாது. விடுதலை சிறுத்தைகளுக்கான கேள்விகளுக்கு இடதுசாரிகள் பதிலளிக்கிறார்கள். இடதுசாரிகள் தொடர்பான கேள்விக்கு ஒருவேளை மதிமுக பதிலளிக்க கூடும். அதனால் நான் உங்ககிட்டே கேட்குறேன். முருகன் ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிறார். மக்கள் நல கூட்டணியை ஏமாற்றி வேலை, அதிலும் இடதுசாரிகள் எப்போதும் வளர்ச்சிக்கான எதிரிகள், இவர்களால் உருப்படியாக எதுவும் செய்ய இயலாது. அப்படி செய்திருந்தால் இன்று மேற்கு வங்கமும் கேரளமும் தான் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கும். இவர்களின் ஒரே ஒரு தகுதி எளிமை அப்படிங்கிற மாதிரியா அவர் தொடர்ச்சியாக அந்த கேள்வி முன் வச்சுக்கிறார். இவர்கள் வளர்ச்சிக்கான எதிரிகள் இடதுசாரிகள், இவர்களை வைத்துக்கொண்டு தமிழகத்தை எப்படி உங்களால் வளர்க்க முடியும்னு கேட்குறாரு.